உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இன்று நடைபெற்ற மறைமுக தேர்தலில் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்த கழக வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெற்றுள்ளனர். மாவட்ட ஊராட்சி குழு தலைவர், துணைத் தலைவர், மாநகராட்சி துணை மேயர், மண்டல குழு தலைவர், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர், துணைத் தலைவர், நகரமன்ற துணைத் தலைவர், பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆகிய பதவிகளுக்கான மறைமுக தேர்தல் இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை அஇஅதிமுக ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இன்று நடைபெற்ற மறைமுக தேர்தலில் கழக வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெற்றுள்ளனர். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி துணை மேயர் பதவிக்கு போட்டியிட்ட திரு ஜே ஸ்ரீனிவாசன் அப்பதவிக்கு ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கான சான்றிதழை மாநகராட்சி ஆணையர் திருமதி விஜயலட்சுமி அவரிடம் வழங்கினார். திரு ஸ்ரீனிவாசனுக்கு அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ப குமார், மேயர் திருமதி ஜெயா உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். கடையோடி தொண்டனான என்னை திருச்சி மாநகராட்சி துணை மேயராக போட்டியிட்டு வாய்ப்பளித்து வெற்றி பெறச் செய்த கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், மக்களின் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மாநகராட்சியின் 3ஆம் மண்டல குழு தலைவருக்கான தேர்தலில் கழக வேட்பாளர் திருமதி கே சண்முகவள்ளி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கான சான்றிதழை தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையாளருமான திரு கதிரவன் வழங்கினார். அப்போது மேயர் திரு ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வேலூர் மாநகராட்சி துணை மேயர் பதவிக்கு போட்டியிட்ட கழக வேட்பாளர் திரு சொக்கலிங்கமும், ராணிப்பேட்டை நகர்மன்ற துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட திரு ஷாபுதீனும் வெற்றி பெற்றுள்ளனர். முதுகுளத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் பதவிக்கு நடைபெற்ற தேர்தலில் கழக வேட்பாளர் திரு ஆர் தர்மர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கு கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோல தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்று நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மறைமுக தேர்தலில் கழக வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெற்றுள்ளனர்.